உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறதாலயோ இல்லனா மீட்டிங்ல பேசுறதுக்காக பயப்படுறதாலயோ உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமே அதை நீங்க பண்ண வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் இங்க இருக்கேன். ஸோ இந்த சிம்பிளான சில விஷயங்களை ட்ரை பண்றதால உங்களால அதை ரொம்ப ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியும் ஒரு மீட்டிங்ல பேச போறீங்கனாலோ இல்லைன்னா ஒரு ஸ்பீச் தர போறீங்கனாலோ உங்களுக்கு என்ன அஜெண்டான்றது தெரியும். ஸோ அதை ஹிண்ட்ஸா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கலாம். ஸோ நீங்க பேசும்போது மிட்வேல ஸ்டக் ஆயிட்டீங்கனாலோ அதை நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், நீங்க ஸ்டேஜ்ல போய் டைரக்டா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மிரர் முன்னாடி நீங்க ரிஹர்ஸ் பண்ணி பாக்குறதால உங்களோட பாடி லாங்குவேஜ் அது எல்லாத்தையுமே நீங்க சரி பார்த்துக்கலாம். மூணாவது விஷயம், நீங்க இப்போ இந்த மாதிரி டைரக்டா போய் ஒரு ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லைன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது நீங்க கம்ஃபர்டபுளா யார்கிட்ட இருக்கீங்களோ அவங்க கிட்ட இதை பேசி ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நாலாவது விஷயம், நீங்க இன் பர்சனா ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா டைரக்டா அவங்க ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ஃபோர்வர்டை பார்த்து பேசுங்க. ஒன்ஸ் நீங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றப்போ ஸ்லோவா அவங்க ஃபோக்கஸை அவங்க ஐ கான்டாக்ட்க்கு கொண்டு வரலாம். அஞ்சாவது விஷயம், உங்களுக்கு ஒரு மீட்டிங்கோ இல்லைன்னா ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸோ ஸ்கெடியூல் ஆயிருக்குன்னா அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே ரொம்ப அதிக அளவுல டீயோ காஃபியோ குடிக்கிறதோ இல்ல ஸ்மோக் பண்றதோ அவாய்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். அது போக உங்களுக்கு எப்போ இந்த மீட்டிங்கோ இல்ல ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸோ இருக்கோ அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி பிரீத்திங் எக்ஸசைசஸ் இல்லைன்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். பட் நீங்க இது எல்லாமே ட்ரை பண்றீங்க, அப்பவுமே உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, இந்த பயம்ன்றது குறையவே மாட்டேங்குது அப்படின்னா ஒரு தெரபிஸ்டையோ இல்லைன்னா சைக்காட்ரிஸ்டையோ பார்த்து இதை ட்ரீட் பண்ணிக்கலாம்.